வணக்கம் நேயர்களே, காலச்சக்கர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, மாந்திரிக பொருள் வீட்டுக்கு யந்திரம். இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்கிற யந்திரமானது என்ன சைஸில் இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதுதான் வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய யந்திரமானது. இவ்வளோதான் சைஸுங்க. இதை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மஞ்சள் துணியில் கட்டி வைக்கலாம். இல்லைங்களே நம்மளே மஞ்சள் துணியிலே சேர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் இப்படி வீட்டுக்கும் சரி தொழிலுக்கும் சரி, இதுதான் யந்திரம். வீட்டு யந்திரம், தொழில் யந்திரம், இந்த 2 வகையான யந்திரம் தான் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. அப்போது அந்த வீட்டு யந்திரம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தோட காரியங்களும் தடையின்றி நடக்கும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு தலைவன் தலைவி இருக்காங்க அப்படின்னா, அவங்க காரியங்கள் என்னவாக இருக்கும்? தலைவன் தலைவிக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் சண்டை சச்சரவு. அப்போ அந்த சண்டை சச்சரவு இல்லாமல் வச்சுருக்கோம், சரிங்களா? அதுபோக மாமனார் மாமியார் கிட்ட, இல்லைன்னா அம்மா அப்பா கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்குறோம். அப்போது இது ஒரு கணவன் மனைவிக்குண்டான அடிப்படை விஷயம், அது ஒன்றுங்களா. அது அடுத்தது குழந்தைகள் பக்கம் வந்தோம்னா, குழந்தை பசங்களுக்கு அவங்கவுங்க வகுப்புகளில் சரிவர அவங்க படித்து தேர்வு கரெக்டாக எந்த ஒரு விதமான கெட்ட சக்தியும் அவங்கள தாக்காமல், எந்த விதமான ஜாதக ரீதியாக வரக்கூடிய கிரக நிலைகளும் அவங்கள தாக்காமல் அந்த தேர்வில் கரெக்டாக பாஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவல் அவங்க ரீச் பண்ணணும். இந்த வயசில் பண்ணால் தான் நாளைக்கு அவங்களால பெரிய லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்காக. அது ஒன்றுங்களா. அதே சமயத்தில் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இன்னும் நிறையா படிப்பு மட்டும்தான் இல்லை, இன்னும் பல கலைகளை கற்றுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா உருவாக்கி கொடுக்கணும். அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்க எதில் ஆர்வம் காட்டுறாங்களோ அந்த ஆர்வத்துக்கு உண்டான ட்ரைனிங் எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் போகிற மாதிரியெல்லாம் கொடுக்கும். இப்போ கராத்தே கற்றுக்கிறவங்க இருக்கிறாங்க, மியூசிக் கிளாஸ் கற்றுக்கிறேன், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உண்டான விஷயங்கள் தடையின்றி அதெல்லாமே எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கும். அது போக வயதானவர்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணி கொடுக்கும் இந்த யந்திரமானது அப்படின்னா, இப்போ அவங்க வயசாயாச்சு, நீ போய் வேலை செஞ்சு பண்ணணும் உழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிறவங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் கண்டிப்பாக, சரிங்களா? அந்த நோய் நொடியே வந்தாலும் அதை சரியான டாக்டர்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணி பார்க்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, சரிங்களா? அப்போது இந்த யந்திரங்கிறது வைக்கும்போது அவங்க சரியான டாக்டரை பார்த்து சரியான வைத்தியம் எடுத்துக்கக்கூடிய சூழலை உருவாக்கும், சரிங்களா? வைத்தியம் பார்த்துக்குவாங்க. அப்போ அவங்க இன்னுமே நல்லா ஒரு பலமாக ஆரம்பிச்சுடுவாங்க, ஆயுசும் நல்லா கூடி வந்துடும். ஆரோக்கியங்கிறது அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் போக பணப்புழக்கங்கள்ட்டு வருங்க. பணப்புழக்கங்கள் இருந்தால் தான் இப்போ வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் நடக்கும். இப்போ தலைவன் தலைவியே வேலைக்கு போகணும், பிடிச்ச வேலை இதுதான் அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயத்தையெல்லாம் பண்ணி கொடுக்கும், அதுக்குண்டான வழிகளை அமைச்சு கொடுக்கும். அப்போ கரெக்டாக அவங்க நினச்ச மாதிரி பிடிச்ச மாதிரி வேலைக்கு போவாங்க. அது ஒன்று. யார் உடம்பு சரியில்லாதனாலும் போய் சரியான டாக்டர் பார்த்து சரியான மருந்து மாத்திரை எடுத்துக்குவாங்க. இப்போ இந்த யந்திரம்னு ஒன்று அப்படி வைக்கும்போது தான் இதெல்லாம் நடக்குங்க. இது எல்லாத்தையுமே சரி பண்ணி விடுங்க, எல்லா சிக்கல்களையும் அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். இந்த யந்திரங்கள் ஒன்று வைக்கல அப்படின்னா அப்படியே தான் போகும். நீங்கள் சரியான டாக்டர் தான் பார்த்தீங்களா, கிரக நிலைகள்னால தவறான டாக்டரை பார்த்து தவறான மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் யந்திரம் இல்லைன்னா அது ஒரு வழியில் உங்களை அப்படியே தான் பயணம் பண்ண வைக்கும். அதே சமயத்தில் சண்டை சச்சரவு தீரவே தீராதுங்க, தீராமலே தான் பயணம் பண்ணுவீங்க. சரி, இந்த கோயிலுக்கு போய் சரியாயிடும் எல்லாமே நீங்கள் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் இப்போ சரியாயிடும், அப்புறம் சரியாயிடும்னா பல வருஷமாக அதுலேயே தான் ஓடிடுங்க வாழ்க்கை, சரிங்களா? அப்போது நீங்கள் இந்த யந்திரங்கிறத நீங்கள் இப்போவே நீங்கள் வாங்கி வச்சால்தான் இது உங்களுக்கு இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகும். உங்களோட சிக்கல் எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும். அப்போது இதை நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த யந்திரங்கிறது 6 மாதத்துக்கு ஒரு காலம் நீங்கள் வாங்க வேண்டியதில்லை, அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு இது முழுசாக 4 வருஷம் உங்களுக்கு வேலை பார்க்கணும். இப்போ அதுதான் அது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் எங்கே யந்திரம் பெரிய ஃபோட்டோ சைஸ்லாம் இருக்குது,
அதை இந்த மாதிரி வாராகி அம்மன் யந்திரம், நிறைய வகையான கடவுளோட யந்திரங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து தொழில் இடங்களில் மாட்டி வச்சுருப்பாங்க, இல்லை வீட்லேயுமே மாட்டி வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து 6 மாதம்தான் செயல்படும். சரிங்களா? ரொம்ப பெரிய மந்திரவாதி, ரொம்ப பெரிய எஃபெக்டாக இருக்கிறாங்க, பெரிய யாகம் பண்ண ஐயர் பூஜைகள் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் யந்திரம் வாங்கினீங்கனாலும் அதிகபட்சமாக 1 வருஷம், அதுக்கு மேலே அது வேலை பார்க்காது. அப்போது நாங்கள் வந்து பரம்பரையாகவே இந்த கெட்ட சக்தி நல்ல சக்தி எல்லாமே எங்கள் கண்களுக்கு தெரிந்து ஒரு வீட்டில் எந்தெந்த மூளை முடுக்குகளில் என்னென்ன கெட்ட சக்திகள் இருந்துகிட்ருக்கு. இப்போ காலங்கள் ஒவ்வொரு காலகட்டமும் மாறிட்டு இருக்கு. அந்த காலம் வந்து வெறும் விளக்கு இருந்தது, இந்த காலம் லைட்டு, இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் எவ்வளவோ மாற்றங்கள் வரும். அப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி எங்கெங்க கெட்ட சக்திகள்லாம் வந்து மனுஷனை எப்படியெல்லாம் வந்து ஆக்கிரமித்து துன்பத்துக்குள்ளே போக விடுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த வீட்டு வாஸ்துப்படி அந்த கெட்ட சக்திகளை அப்சர்வ் பண்ணக்கூடிய யந்திரம் தான் வந்து இந்த யந்திரம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வீட்டு அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த யந்திரம் செய்யக்கூடியது. இதுவே வந்து தொழில் ஸ்தானமான இடத்துல எல்லாம் வந்து தொழில் இடங்கள்ல எங்கெங்க கெட்ட சக்திகள் யார் மூலியம் எப்பப்போ வரும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எடுக்கப்பட்டு அதுக்கு போட்ட யந்திரம் தான் தொழில் யந்திரம். இப்போ வீட்டுக்கு தனியாக இந்த வாட்டி நம்ம வீட்டுக்கு உண்டான யந்திரத்தை மட்டும் பேசுவோம். அடுத்த வீடியோவில் நம்ம தொழிலுக்கு உண்டான யந்திரம் எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லலாம். இப்போ இந்த வீட்டுக்கு உண்டான வாஸ்து ரீதியாக கெட்ட சக்திகள் எந்தெந்த இடத்துலேருந்து எந்த தலைவன் தலைவிக்கு எப்படி மைண்ட் செட்டை கொடுக்குது, குழந்தைகளுக்கு எப்படி மைண்ட் செட்டை கொடுக்குது, பெரியவங்களுக்கு எப்படி மைண்ட் செட்டை கொடுக்குது, உறவினர்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி மைண்ட் செட்டை கொடுக்குது, அதில் அக்கம் பக்கத்தில் எப்படியெல்லாம் மைண்ட் செட்டு கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த வாஸ்துக்கள் எங்கெங்கே கெட்ட சக்திகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இங்கே காலச்சக்கரத்தில் நீங்கள் வாங்கிக்கக்கூடிய அந்த சிவனோட யந்திரம் தான் நான் அப்சர்வ் பண்ணுவேன். அதுதான் உள்வாங்கும். அப்போ அந்த கெட்டதையெல்லாம் உள்வாங்கி கவனிச்சுட்டு அப்படியே வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். நல்ல விஷயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு அப்படியே பிரகாசமாகும். அப்போது அந்த பிரகாசம் ஆகும் அப்படிங்கும் போதே நீங்கள் இந்த யந்திரங்கிறது ஒன்று வீட்டில் வைக்கும் போது முதல் நாள்லேருந்தே உங்களுக்கு அதோட சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். ஹை பவரெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப முதல் நாள்லேயே உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும். அந்த நைட்டே இன்றைக்கி நீங்கள் வாங்கி வச்சாச்சுன்னா அன்றைக்கி நைட்டே நீங்கள் தூங்கும்போது உங்கள் மனசில் ஒரு ரிலீஃப் நல்லா தெரியுங்க. அதாவது என்னமோ எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாளையிலேருந்து அப்படிங்கிறத ஒரு உறங்கறதுக்கு முன்னாடி எப்படி நாளைக்கு இருக்கும்னு ஒரு சிந்தனை இருக்கும் இல்லைங்க. அந்த சிந்தனையில் போகும்போது ஒரு பாரம் இறங்கின மாதிரி கொடுக்கும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு ரிலீஃப். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள், நடக்காத விஷயங்கள்லாம் ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்த விஷயம் எல்லாமே நகர ஆரம்பிக்குங்க. அப்போ உங்களோட லைஃப் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்காது. எல்லாத்துக்கும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே அவங்கவுங்க லைஃப்பில் அடுத்தடுத்த விஷயத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிடுவீங்க. அதுவும் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல நல்ல விஷயங்கள். அப்போது இந்த வீட்டு யந்திரம் வந்து அந்த கெட்டதை வந்து வெளியே அப்புறப்படுத்திடும். அதுதான் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எந்தெந்த மூளை முடுக்குகள் இருக்கோ அதையெல்லாம் வந்து முதல்ல சுத்தப்படுத்தி அப்புறப்படுத்திடும். அதை அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து உங்களோட எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு உண்டான விஷயங்களை எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வர வைக்கும். நல்ல விஷயங்கள் இத்தனை நாள் நீங்கள் யந்திரம் வைக்காததுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் உங்கள் ஜாதக கோளாறுகள் கிரக கோளாறுகள்னால வாசலோடு வந்த விஷயங்கள்லாம் எதெல்லாம் நின்று போச்சோ இந்த யந்திரம் வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் காலச்சக்கரம் சிவனோட யந்திரம் வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு உண்டான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வீட்டு வாசல் வழியாக வர ஆரம்பிச்சிடும் உங்களை நோக்கி. அதெல்லாமே நீங்கள் எடுத்து பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆக நம்ம கொடுக்கக்கூடிய யந்திரமானது 4 வருஷம் வரும். இது ஒவ்வொரு பவர் இருக்குது. வீட்டுக்கு லோ பவர்லேருந்து ஹை பவர் வரைக்கும் இருக்குது. உங்கள் சக்தி உங்களோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி எந்த பவர் வேணாலும் நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். இது 4 வருஷம். அப்புறம் 4 வருஷம் கழிஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னா திரும்ப நீங்கள் முதல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி டவுனாக ஒரு எதுவும் ஸ்டக்காகலாம் இருந்த விஷயங்கள்லாம் வந்து மறுபடியும் அது வந்துடுங்க. ஏன்னா உங்கள் கிரக நிலைகளை வந்து 4 வருஷத்துக்கு எப்படி கட்டுப்படுத்தி வச்சிடும். கிரக கோளாறுகள் எல்லாம் மற்ற கெட்ட சக்திகள்லாம் வீட்டில் ஏற்கனவே இருந்ததையெல்லாம் அப்புறப்படுத்திடும். அப்போது உங்கள் ஜாதக ரீதியில் வரக்கூடிய கிரக கோளாறுகள், ஜாதக மொத்தமாக வர கோளாறுகள், ஜாதகத்துலேருந்து வரக்கூடிய கோளாறுகள் எல்லாத்தையுமே வந்து அது அப்படியே உங்களுக்கு
உங்களை தாக்க விடாமல் உங்களை வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சு உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றி கொடுக்குது 4 வருஷம். ஆனால் அதோட பவர் 4 வருஷம் முடிஞ்சிடும். ஆனால் அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப உங்கள் ஜாதக கோளாறுகள் வர ஆரம்பிக்கும். அடுத்தது கெட்ட சக்திகள் ஏற்கனவே வீட்டில் இருந்ததுன்னா அதுவும் வந்து உட்கார ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அந்த பழைய நிலைமைக்கே போய் உட்கார்ந்த மாதிரி ஆயிடுவீங்க. அப்போ அதுக்கு தான் வந்து நீங்கள் மறுபடியும் 4 வருஷம் கழிஞ்சு இந்த எந்திரத்தை வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நம்ம இன்ஃபர்மேஷன் பண்ணிடுறது. உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு நிரந்தர பரிகாரங்கள் எல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் வந்து வேற ஒரு வீடியோவில் நான் போடுறேன். இதுதான் வந்து வீட்டு எந்திரம் அப்படிங்கிறது. அப்போ இந்த 4 வருஷம் இப்போ நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு 6 மாதத்தில் ஒரு டெவலப்மெண்ட், ஒரு ஸ்டெப்புக்கு மேலே வந்து உட்காந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அடுத்த ஒரு 6 மாதம், அப்போ ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன போன வருஷம் எப்படி இருந்தது, இந்த வருஷம் நம்ம மேலே வந்திருக்கிறோமா, அதே ஸ்டேஜில் இருக்கிறோமா, இல்லை கீழே போயிட்டோமா அப்படிங்கிற கணக்கை தாராளமாக எடுப்பீங்க. அதுவும் வந்து இந்த எந்திரம் வைக்கும்போது நீங்கள் மேலே தான் வந்திருப்பீங்க. நீங்கள் நினச்சது மேலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு. அதே அடுத்த இன்னொரு 6 மாதம், 1.5 வருஷத்தில் இன்னொரு ஸ்டெப், 2 வருஷத்தில் இன்னொரு ஸ்டெப். அப்போ அப்படியே ஒரு 4 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே தான் ஏறி நிற்பீங்க. சரிங்களா? இதுதான் வந்து காலச்சக்கரத்தோட சிவனோட எந்திரம். சரிங்களா? சிவனோட எந்திரம் வந்துட்டு தான் உங்களுக்கு இருக்கிறதுலே ஹை பவரானது. இந்த எந்திரம் வந்து நம்ம இந்த சைஸில் கொடுக்கறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதெல்லாமே வந்து நீங்கள் வாங்கும்போது கேட்டுக்கோங்க. ஆனால் இந்த சைஸில் இருக்கிற எந்திரம் தான் உங்களுக்கு வந்து 4 வருஷம் வேலை பார்க்கும். இதுக்குள்ளே தான் வந்து எந்திரம், அதாவது செம்பு தகலில் போட்டு உங்களுக்கு எந்திரம் எழுதி கொடுத்துருக்கு. இந்த இதுக்குள்ளான ரேட் டீடைல்ஸ் லைக் ஹை பவர்லேருந்து லோ பவர் எல்லாம், மீடியம் பவர் எல்லாமே இருக்குது. நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இதுவே வந்து நீங்கள் தங்கத்தில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், வெள்ளியில் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பங்கள். அது எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ என்னென்னா இது எந்திரங்கிறது இப்போ நம்ம ஏன் இந்த சிவனோட எந்திரம் வந்து நம்ம வீட்டில் வச்சாதான் எல்லாமே சரியாகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது இந்த சிவனோட எந்திரம் வந்து ஏன் வீட்டில் வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ பொதுவாக நம்ம கோயிலுக்கு போகும்போது ஒரு பிரகாசம், மனசில் ஒரு பிரகாசம் வருது, ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி வருது. அங்கே ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து கோயில்கள், சிலைகளே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தெய்வ சக்தி தான் காட்டும். அந்த சிலைகளுக்குள்ள வைத்தது எல்லாமே வந்து எந்திரங்கள் தான். சரிங்களா? அந்தந்த கடவுளுக்கு அந்தந்த எந்திரம் போட்டு வச்சுருக்கோம். அதாவது கோயில்களில் அந்த எந்திரத்துலேருந்து வரக்கூடிய அந்த சக்தி தான் வந்து உங்களை வந்து அந்த ரேடியேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மைண்டு, நல்ல ஒரு பிரகாச நிலைக்கு கொண்டு போகுது. அந்த இதே தான் வந்து அந்த காலத்தில் வீட்டில் வைப்பாங்க. வீட்டுக்குன்னு ஒரு எந்திரம் வைக்கிறது. அப்போ அந்த வீட்டில் வைக்கும்போது வீட்டில் உண்டான கெட்டதையெல்லாம் அப்புறப்படுத்தி நல்ல சந்தோஷகரமான விஷயங்கள் வந்து கொண்டு வந்து வைக்கும். அப்போ நம்ம எந்திரம், சிவனோட எந்திரம் காலச்சக்கரப்படி நீங்கள் 4 வருஷங்கிறது இந்த எந்திரம் நீங்கள் வைக்கும்போது நீங்கள் கோயிலுக்கு போனால் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் கோயிலில் போனால் ஒரு மனநிறைவு கிடைக்கிற மாதிரியே வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து மனநிறைவு கிடைக்கும். ஒரு கெட்ட எண்ணங்கள், அலைவரிசைகள் உங்களை கொண்டே போகும் அந்த வீட்டில். அப்போது இந்த எந்திரம் தான் வந்து கெட்டதை அப்புறப்படுத்திடுதல்ல, உங்கள் வீட்டில் தான் சுத்தப்படுத்த. இப்போ கோயிலில் வந்து கெட்டது உட்காராது, சுத்தப்படுத்திடும், தெய்வ சக்தி இருக்கும். அதே போல தான் உங்கள் வீட்டில் வந்து பூஜை ரூமில் நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சுருப்பீங்க, எப்படி கும்பிட்றீங்க, என்னதான் கும்பிட்டாலும் அந்த கெட்ட சக்தி வந்து இப்போ ஒரு பூ காஞ்சு போயிடுச்சுன்னா அதை எடுக்க மாட்டீங்க, அந்த இடத்துல வந்து கெட்ட சக்தி உட்காரும். அப்போ அந்த சைடில் உங்களுக்கு அந்த முதல் நாள் நீங்கள் கும்பிட்டப்போ இருக்கிற நிறைவு அடுத்த நாள் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? அப்போது இதெல்லாம் வந்துட்டு இந்த கெட்ட சக்திகள் உட்காரும். அதனால தான் இந்த எந்திரமானது எப்படின்னா கெட்டதே வந்து உள்ளே வர விடாது, உங்கள் உள்ளே வர விடாது. கொஞ்சம் நீங்கள் கவனம் குறைவாக இருந்தீங்கன்னா அதை கவனத்துக்கு கொண்டு வந்து செய்ய வைக்கிற அளவுக்கு இந்த எந்திரமானது உங்களுக்கு கொடுக்கும், ஆலோசனைகளை கொடுக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து நல்லவங்க யார், கெட்டவங்க யார், உங்களுக்கு உண்மையான எதிரி யார், எல்லாத்தையுமே வந்து இந்த எந்திரம் வந்து உங்களுக்கு தெரிவிக்கும். நான் தான் இது எல்லாமே உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லும். அது நல்லாவே உங்களுக்கு நல்லா காட்டும். நான் வந்ததுக்கப்புறம் தான்
உங்களுக்கு இதெல்லாமே நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே எந்திரம் வந்து உங்களுக்கு சொல்லும். ஏன்னா இதில் எல்லா கடவுளும் இருக்குது. சிவனோட சக்கரத்தில் எல்லா கடவுளும் இருக்குது. இந்த சக்கரத்துக்குள்ளே இருக்கிற எல்லா கடவுளும் வந்து எப்படின்னா உங்களுக்கு எப்பப்போ எந்தெந்த கடவுள் வந்து கை கொடுக்கணுமோ அந்தந்த கடவுள் அவங்கவுங்களுக்கு வந்து கை கொடுக்கும். சரிங்களா? உங்கள் குலதெய்வ சக்தி எல்லாமே வந்து இந்த எந்திரத்துக்குள்ளே இருக்கும். சிவன்னாலே எல்லா கடவுளும் சேர்ந்தது தான் சிவன். அப்போது உங்களுக்கு எல்லா கடவுளும் நிறைந்திருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்பப்போ கை கொடுக்க வேண்டிய கடவுள் வருமோ அந்தந்த கடவுள் வந்து கை கொடுத்துரும். அப்போது இப்படி இருக்குங்க. இப்போ இந்த வீட்டுக்கு நீங்கள் எந்திரம் நீங்கள் பூஜை ரூமில் எவ்வளோ ஃபோட்டோஸ் மாட்டியிருந்தாலும் அதில் எல்லாம் வர்றதெல்லாம் சக்திங்கிறது இல்லைங்க. உங்களுக்கு நாங்கள் பரம்பரையாக மாந்திரிக வழியில் வீட்டுக்கு தனி எந்திரம் போட்டு தான் நம்ம வந்து இதை கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அந்த காலத்தில் எங்கள் தாத்தா அவங்க கொடுத்தாரு, அதை அப்படியே நான் கொடுத்துட்ருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டோட வாஸ்துக்கள் முதல் கொண்டு அது கரெக்ட் பண்ணும். இப்போ வீட்டு எந்திரத்தில் வந்து சிவனோட சக்கரங்கிறதுல எல்லா கடவுளும் நிறைந்திருக்கும். எந்தெந்த கடவுள் எப்பப்போ கை கொடுக்கணுமோ அந்தந்த கடவுள் வந்து அவங்கவுங்களுக்கு கரெக்டாக கை கொடுக்கும். அப்போ எல்லா காரியங்களும் தடையில்லாமல் உங்களுக்கு நிறைவேறும். ஒவ்வொரு 6 மாதமும் ஒவ்வொரு ஸ்டெப்பில் நீங்கள் மேலே வர ஆரம்பிங்க. அப்போ மொத்தம் 4 வருஷமும் உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி தான் நீங்கள் வருவீங்க. இதுதான் வந்து வீட்டு எந்திரமானது. இதை வந்து இன்னுமே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இன்னொரு வீடியோலையும் நான் போடுறேன். இப்போது நீங்கள் வந்து வீட்டு எந்திரம் வந்து நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். இப்போ ஃபோன் வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் ஆர்டர் பண்ணி அட்ரஸ் கொடுத்து பேமெண்ட் பண்ணி வாங்குங்க. இதில் ஹை பவர், மீடியம் பவர், லோ பவர் நிறையா இருக்குது. அது ஒவ்வொரு பவர் எப்பப்போ என்ன டைமிங்கில் எப்படியெல்லாம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற இன்னுமே நல்ல டீட்டெயில்ஸில் இருக்குது. அதெல்லாமே நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நான் கொடுக்குறேன், பாருங்கள். அதே சமயத்தில் நேரில் வந்து நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அலுவலக அட்ரஸ் இருக்குது, அதுபடி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க.